சென்னையில் 2 மாடி வீட்டின் முகப்பு பகுதி இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புரசைவாக்கம் பெருமாள்பேட்டை பகுதியில் குணசேகரன் என்பவருக்கு சொந்தமான 2 மாடி வீட்டின் முகப்பு பகுதி இரவு எதிர்பாராத விதமாக இடிந்து விழுந்தது. இதனால் அந்த கட்டிடத்தில் தங்கியிருந்த குடும்பத்தினர் அச்சமடைந்தனர். சுமார் 40 ஆண்டுகள் பழமையான வீடு என்பதால் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். வீட்டை பராமரிப்பதில் அதன் உரிமையாளர் மெத்தனத்துடன் இருப்பதாக கூறிய அவர்கள் பெரும் சேதம் ஏற்படும் முன் வீட்டை சீரமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த வீடு ரொம்ப பழைய வீடு. அப்பத்துல இருந்தே இந்த பால்கனிலாம் ரொம்ப விரிசல் விட்டு இருந்தது. அப்பத்துல இருந்தே சொல்லும் போது ஹவுஸ் ஓனர் அதை பத்தி எல்லாம் கேர் பண்ண மாட்டார். அவருக்கு தேவை என்னன்னா வாடகை தான். வாடகை கொடுத்தா போதும், அவரு எதுவுமே கேட்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இது ஆக்ஷன் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் மாதிரி பால்கனி வீசல் விட்டு போயிருக்கு, விழுற மாதிரி இருக்கு, எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுங்க, நாங்க வீடு காலி பண்றோம் அப்படின்னா, ஏன் எதுக்கு, என்ன பிரச்சனை, உங்க பிரச்சனை என்னதான் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி வீசல் எப்ப விழுமோ தெரியாது சார் அப்படின்னு சொன்னா கூட அவரு எதுவுமே இது பண்ணல. நான் ஊர்ல இருக்கிறேன், இப்ப என்னால எதுவும் பேச முடியாது அப்படின்னுட்டு இத முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். பழைய பில்டிங் எல்லாம் தரமட்டமா ஆக்கணும், புதுசா எழுப்பணும்.